ஹாய் நண்பர்களே, மலேசியா நாட்டுடைய தேசிய உணவு நாசி லெமாக் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாசி லெமாக் ரைஸ் செய்யக்கூடிய தேவையான பொருள்: பாஸ்மதி ரைஸு 1 கிலோ, தேங்காய் இந்த மாதிரி ஒரு தேங்காயை கீறி வச்சுக்கோங்க, ரம்பா இலை, டவுன் பண்டா இலை, ஆயில் ஒரு 25 ml, பூண்டு 25 கிராம், இஞ்சி 25 கிராம், நெய் 25 ml. இதுதான் நம்ம ரைஸ் செய்ய தேவையான பொருள். இந்த ரைஸுக்கு தாளிப்பு கிடையாது. சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள்: சிக்கன் 1 கிலோ, 200 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம், புதினா இந்த அளவு எடுத்துக்கோங்க, மல்லி இந்த அளவு எடுத்துக்கோங்க, டவுன் பண்டா இலை, ரம்பா இலை ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க, பூண்டு 25 கிராம், இஞ்சி 25 கிராம், 100 ml ஆயில், ரீபண்ட் ஆயில், ஒரு 25 கிராம் காஞ்ச மிளகாய். தக்காளி, வெங்காயம், புதினா, மல்லி, ரம்பா இலை, பூண்டு, இஞ்சி இவை எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி செய்யக்கூடிய தேவையான பொருள் இதுதான். காய்ஞ்ச மிளகாய், வரமிளகா 25 கிராம், இதை 2 இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் நல்லா வேக விடுங்க. இந்த தோல் நைஸாகிடும். அதுக்கு பிறகு இந்த விதையெல்லாம் தனியாக பிரிஞ்சிடும். இதை வடிகட்டி மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு, இஞ்சி ரைஸுக்கு இப்படி உரலில் போட்டு லைட்டை தட்டி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 1 கிலோ அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நம்ம இந்த பாத்திரத்தில் 1 கிலோ ரைஸ் இருந்துச்சு. இதே அளவுக்கு தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துருக்கு. 1க்கு 1.5 இந்த அளவுக்கு பால், இன்னும் கொஞ்சம் ஆறாயுது தண்ணி மட்டும் சேர்த்துக்குருவோம். நாசி லெமாக் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் பழம் சேர்த்தாச்சு. ரைஸுக்கு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இது இல்லாமல் சும்மா உடைச்ச மாதிரி இந்த மாதிரி இஞ்சியை பூண்டையும் தேங்காய் பவுடர் சேர்த்துருங்க. ஒரு 25 ml போதும். எப்படி ரம்பா இலை ஒரு 3 இலையை தண்ணியோட சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, இது 50 கிராம் நெய், 50 ml. இதில் 25 ml ஊற்றினா போதும். அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியை வடிகட்டி
சுவையான நாசிலிமா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் 100 ml எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்ச காஞ்ச மிளகாயவும் எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, ரம்பா இலை, இஞ்சி, பூண்டு, புதினா, மல்லி இலை, இந்த கலவையை இதே மாதிரி அரைச்சி எண்ணெயோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்து இந்த பச்சை வாடை போன பிறகு அலசி வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கிடலாம். இந்த கிரேவிக்கு எந்த ஒரு மசாலாவும் போட தேவையில்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவும் போட தேவையில்லை. இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஆர்டர் கம்மியாக போடுங்க. கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வற்றினோடனே அப்புறமா பத்தட்டா போட்டுக்கோங்க. கிரேவி நல்லா மலமலன்னு கொதி வந்த உடனே ஒரு 25 நிமிஷம் அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 25 நிமிஷம் அப்படியே சிம்மிலே கிடக்குன்னு. அவ்வளோதான், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. சுவையான மலேசியன் தேசிய ஃபுட் நாசிலிமா ரெடி. நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.